நேற்றுலேருந்து இவர் ஃபோனே எடுக்கல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. தீபாவளி அன்னைக்கு அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவாருன்னு நினச்சேன். என்னாச்சுன்னே தெரியலையே, ஃபோனே எடுக்கல. இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் போல, நம்ம பேச வைக்கிற வரைக்கும் சுற்றி சுற்றி வருது. பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன அப்படியே இருக்கிறது. ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்லனா கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ச்சே, ஒருவேளை அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன பிரச்சனை இருக்க போது? நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, எனக்கு விஷ் பண்ணலான்னு பரவாயில்ல, நான் பண்ணுறப்பயாவது ஒரு கால் அட்டன் பண்ணி பேசலாம்ல. ச்சே. அடடே, அம்மா நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லா இருக்கேம்மா, உனக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் கடை வரைக்கும் போகிறோம். அப்படியா, சரி சரி. ஏம்மா இன்னும் சாமி கும்பிடல, இப்போதான் கறி எடுத்துகிட்டு போறீங்க? ஐயா அதெல்லாம் இல்லை, நேரமே கும்பிட்டாச்சு. விடிய காட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வீட்டில் சாமியும் கும்பிட்டு பிள்ளைகளாம் சாப்பிட்டுச்சு. ஊர்லேருந்து மாவு வரேன்னு சொல்லியிருக்கா. அதான் இன்னும் கொஞ்சம் கறியை சேர்த்து எடுத்துகிட்டு போய் குழம்போ இல்லை பிரியாணியோ ஆக்கி வைப்போம்னு. 4 கிழமைனா பிள்ளைகளாம் வந்துட்டு போகிறது சகஜம் தானே. இது யாரும் பக்கத்தில் சொந்தக்காரவளா? பேச்சு வாக்கில் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இது வேற யாரும் இல்லை, என் அண்ணனோட பொண்ணு, என் மருமக. பேர் சுந்தரி. 2 ஊர் தள்ளி தான் இருக்கா. தீபாவளிக்கு வாடி வாடின்னு வருஷம் வருஷம் கூப்பிடுவேன், வந்ததே இல்லை. இந்த வருஷம் அவளே ஃபோனை போட்டு அத்தை நான் வாரேன்னா, சரி வாடின்னு சொன்னேன், அதான் வந்திருக்கா. அதான் வந்தவளுக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரலான்னு கடத்தெருவுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். சந்தோஷம் போ, சந்தோஷம். போங்க போய் அத்தையும் மருமகளும் நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க. வரட்டுமா? அப்புறம் மருமகளை சாயங்காலமே வீட்டுக்கு அனுப்பு, பலகாரம்லாம் கொடுத்து விட்றதா. இருக்கட்டுமா, பரவாயில்ல. அட 4 கிழமைனா அதுதானே, அனுப்பு. அந்த பிள்ளைங்க வீட்டில் தனியாக தானே இருக்கோம். வீட்டுக்கு வந்தால் உள்ளையோட சத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்ல. ஒரு வயசு பிள்ளைங்க 1 மணி நேரம் இருந்துட்டு போட்டோம். சரிங்கம்மா, சாயங்காலமா அனுப்பி வைக்கேன். சரி வாப்பா. நானும் வரேம்மா. நீயும் வீட்டுக்கு வாமா. வரேம்மா. அக்கா யாரு இவங்க? ரொம்ப நல்ல பாட்டியா தெரியுறாங்க. ஆமாண்டி, ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்ல மனசுள்ள மக்கள். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. சரி, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பலகாரம் எடுத்து வச்சு தரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வா, சரியா? சரிக்கா. கார் லாக் ஆயிடுச்சு. என்ன நம்ம மாப்பிள்ளை மாதிரி தெரியுது. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அத்தை. நல்லதியா, உனக்கு என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். வாங்க, எதுக்கு இங்கே நின்னுக்கிட்டு, வீட்டுக்கு வாங்க. அந்த வரேன். அண்ணி சொல்லுங்க. நீ என்ன சொல்லுங்க? வாங்கி வச்ச வெடிடப்பா அப்படியே இருக்கு. தீபாவளினா முத நாளா எல்லா வெடியும் நீ தானே தீப்ப. சின்ன பிள்ளை மாதிரி வெடிச்சிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன அமைதியா நின்றுகிட்டு இருக்க? அண்ணி இல்ல, நீங்களே வெடிங்க, எனக்கு வெடிக்க மூடல. என்னடா இது அதிசயமா இருக்கு. நாங்களே சும்மா இருந்தாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் வெடி வெடிக்க வைக்கிறதே நீதான். இன்னைக்கு தீபாவளி எதுவுமா அமைதியா இருக்க? வெடி வாங்கி வைங்க, வெடி வாங்கி வைங்க நீ தானே சொல்லிட்டு இருந்த. உங்க அண்ணனை கூட கூப்பிட்டேன், முள்ள வெடிக்கட்டும், நீ போய் வேணா அவளோட வெடின்னு சொல்லிட்டாரு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணா வெடிப்போம். இல்ல நான்லாம் வெடிக்கல. சரி விடு, நானே வெடிக்கேன். முல்ல யார் வந்திருக்கா பாரு. என்ன மாப்பிள்ள அடிக்கடி காத்து இந்த பக்கம் வீசுது? இல்ல, தீபாவளிக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு. ஹாப்பி தீபாவளி அக்கா. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. தம்பி வாங்க, உள்ள போய் பேசுவா. அத்தை, அவர் பேச வேண்டிய ஆள் இங்க இருக்கு. உள்ள வந்து என்ன செய்ய போறாரு? சரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், காப்பி தண்ணி வச்சுட்டு வந்து கொடுப்போம். சரி இந்த வாரேன், பேசிட்டு இருங்கப்பா. காஃபி வச்சு கொடுத்து விடுறேன். சரிங்க அத்தை, வந்துடுறேன். என்ன முல்ல, நேத்துல இருந்து ஒரே போன் தான் போல. பேசாதீங்க, நீங்க உங்க மேல நான் கோவத்துல இருக்கேன். நேத்துல இருந்து எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், ஒரு வாட்டி கூட எடுக்கல. அது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸில் ஒரு சின்ன இஷ்யூ. போனஸ் கொடுக்குற நேரத்தில் ஸ்வீட்டு கொஞ்சம் வரல, அப்புறம் அது அப்படி இப்படின்னு ஏதோ சரி பண்ணிட்டோம். அதுக்கும் மல்லிகாக்காக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னது அக்காக்கா? ஆமாம், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ இதை வாங்கி பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. அது முதல்ல கையில் வாங்கு. தீபாவளிக்கு உனக்காக நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னக்கா? அப்புறம் உனக்கு இல்லாமல் வேற யாருக்கு? முதல்ல வாங்கு. தேங்க்ஸ்ங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குமா? சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெடி வைப்போமா? எனக்கும் வெடி வைக்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன, வச்சிருவோம். ஆனால் இந்த வாட்டி நீங்கள் தான் வைக்க போறீங்க, நான் உங்க கூட தான் நிற்பேன். ஓகே, அடுத்த வருஷம் இதே நேரம் நமக்கு என்ன தீபாவளி சொல்லு? என்ன தீபாவளி? வருஷம் தீபாவளி தானே. அட லூசு, அடுத்த வருஷம் நமக்கு நேரம் கல்யாணமே ஆயிருக்கும். நம்ம 2 பேருக்கும் அது தலை தீபாவளி. சரிப்பா, பட்டாசு வெடிப்போம். அடுத்த வருஷம் தலை தீபாவளி. உள்ள வா, சேர்ந்து வெடிக்கலாம். எங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வாசல் நின்னுகிட்டு அதுக்குள்ள சேர்ந்து வெடிக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? யார் என்ன நினைச்சா என்ன? ஏன் பொண்டாட்டியோட நான் வெடிக்க? பொண்டாட்டியா? எப்பயில இருந்து? இன்னும் சாருக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? அது ஊருக்கு தான். நான் எப்போவோ ஆனால் பொண்டாட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரியா இல்லையா? நீங்க வைங்க, நான் வேணா பக்கத்துல வந்து நிக்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன்.
சரி அதையாவது பண்ணு. எங்க பார்த்து எங்க வாங்க பத்திக்கிச்சு இல்ல. இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட வெடி வெடிக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எம்பிட்டு ஜாலியாக வெடிக்கிறா பாரு. ஓ தம்பி இல்லைன்னு வெடிக்கலன்னு இருக்கா. அதான விஷயம் விளங்குது. முல்ல அண்ணி சொல்லுங்க நீ. இம்புட்டு நேரம் அண்ணி நான் கூப்பிட்டேன் வா பட்டாசு வெடிக்கலான்னு, முடியாதுன்னு சொன்னேன். மனசு சரியில்லைன்னு சொன்னேன். இப்போ எப்படி மனசு சரியாச்சு? இல்லை நீ அது வந்து எல்லாம் இந்த அன்னைக்கும் புரியும். இந்த காஃபி எடுத்து அத்தான் எனக்கு கொடு. நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் பட்டாசு வெடிக்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு புரியுது. இப்போ எதுக்கு வெடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இந்தா தம்பி காஃபி சூடாக இருக்கு, பார்த்து குடிங்க. தேங்க்ஸ்க்கா. உள்ள சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, பொறுமையாக வெடி வெடிச்சிட்டு வாங்க. முல்ல தாங்க காஃபியை குடிங்க. இது இருக்கட்டும், உங்க அண்ணி என்னால் புரிஞ்சுக்கவே முடியலடி. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இவங்க எப்படி தான் டைப் பண்ண எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏங்க அண்ணி நல்ல விதம் தான், ஆனால் அண்ணன் மேலே கொஞ்சம் ஓவர் கன்சர்னாக இருப்பாங்க. அண்ணன் செலவு செய்கிறது வீட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் அண்ணி கொஞ்சம் பிடிக்காது. இன்னொன்று அவங்க பழக்கார வீட்டிலேருந்து வந்தாங்களா, அதனால் இந்த வீட்டு பழக்க வழக்கம் அனுசரிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி. மற்றபடி அண்ணி எல்லாம் நல்ல விதம் தாங்க. நீ யாரை குறை சொல்லியிருக்க இவங்கள சொல்கிறதுக்கு? எல்லாம் நல்லா இருந்தால் சரிதான். ஐயோ இதை வெடிச்சா கொஞ்சம் பயமா இல்லை இருக்கு. அடே கோபாலு, இதை நீ வைக்கல பெரிய அசிங்கமா போயிடும், வச்சு விட்டுரு. ஐயோ பத்திருச்சு. இன்னும் பத்துலையோ? பத்துது. ஐயோ என்ன பண்ற நீ? பட்டாசு வைக்க நீ. பட்டாசு வைக்கிற மாதிரி தெரியலையே, ரோடெல்லாம் அளந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல நீ இது ஆட்டோ பாமா அணுகுண்டு வெடிச்சா தம்மாளுங்க. அதான் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். நீ வைக்கிறத பார்த்தா இன்னைக்குள்ள வைக்கிற மாதிரி தெரியல. தள்ளு நானே வைக்க. நீ நான் வைப்பேன். தள்ளியா பிஸ்கோத்து ஒரு ஆட்டோ பாம்புக்கு இம்மிட்டு சீனு. நான் 1000 வாடா வெடியவே அசால்ட்டா கையில பிடிச்சி கொளுத்தி போடுவேன். நான் அம்புட்டு பெரிய ஆளு, ஒரு ஆட்டோ பாம்புக்கு இப்படி பயந்துட்டு இருக்கேன். ஒன்னெல்லாம் கட்டிக்கிட்டு வாழணும்னு எனக்கு தலையெழுத்து. நீ ஆட்டோ பாம்பை மட்டுமா கொளுத்தி போடுவேன், அடுத்த வாழ்க்கையில நல்லா கொளுத்தி போடுவேன். என்ன முணுமுணுக்கிறது? ஒன்றும் இல்லை. தள்ளு பார்த்து நிம்மி தள்ளி வா. வெடி வைக்கிறதுன்னா வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி இவளை அடிச்சுக்க ஆளே இல்லை. நண்பா வாடா அண்ணே வாங்கண்ணே வாங்க. என்ன தீபாவளியில புது துணி உடுத்தாம இப்படி வந்து நிக்கிறீங்க? ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சேன். என்னனே ஆச்சு? ஏமா நிர்மலா நீ என்ன சொன்ன? உங்க பொண்டாட்டி வீட்டுல அழுதுட்டு உட்காந்துருப்பா, துணிமணி வாங்கிட்டு கொண்டு போய் கொடுங்க, உங்களை நம்பி வாங்கி கட்டிக்குவாங்க, இனிமே நீங்க சொல்றதா வீட்டுல நடக்கும்னு சொன்னியா இல்லையா? ஆமா இப்பவா தானே சொல்றேன். அது எதுவும் நடக்கல. அவ அங்க சிரிச்சு சந்தோஷமால இருக்கா. என்ன சொல்ற? ஏண்டா பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, தலையில துண்டை போட்டுட்டு அவ எங்க போறதுன்னு தெரியாம அலையிறாளுங்க. இந்த நேரத்துல நீங்க போய் வாங்கிட்டு போய் கொடுங்க, உங்க பின்னாடியே வருவான்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாண்ணே அதானே உண்மை. அப்படி எதுவும் நடக்கல. அவளுக்கு நினைச்ச மாதிரியே ஆர்டர் முடிச்சுட்டாளுங்களாம். என்னண்ணே சொல்றீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா வாய்ப்பில்லை நீ வாயில தான் சொல்லிட்டு இருக்க நிர்மலா. அங்க எல்லாரும் சந்தோஷமா காசு பணத்தோட புது துணி எடுத்து போட்டு தீபாவளியே சூப்பரா கொண்டாடிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீ உன் புருஷன் நீங்க உட்காந்து வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்களோ? என்ன எதா இருந்தாலும் விளங்குற மாதிரி சொல்லுங்க. ஆர்டர் கொடுத்த பொம்பளையே நான் ஊரை விட்டு அனுப்பிட்டேன். அப்புறம் யார் வந்து அந்த ஆர்டர் எடுத்தது? நிர்மலா நீ போட்ட பிளான் எல்லாம் சரிதான், ஆனா அவளுக்கு பக்கம் ஏதோ காத்து சாதகமா வீசிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு சுட்ட அம்புட்டு அதிர்ஷ்டத்தையும் முறுக்கையும் அவ தங்கச்சி புருஷன் இருக்கான் பத்தியா, வருங்கால புருஷன் அந்த கதிரவன், அவனே வந்து அவன் கம்பெனி ஸ்டாஃபுக்கெல்லாம் வாங்கிட்டானோ. அது தெரியாம நீ உன் புருஷனும் தீபாவளி கொண்டாடுறீங்க. தீபாவளி நீ தோத்துட்ட நிர்மி, தோத்துட்ட. உன் பிளான் மொத்தமும் ஃபிளாப். அவளுக்கு எப்போதை விட 2 மடங்கு லாபம் அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கான். நான் போய் அசிங்கப்பட்டதான் மிச்சம். உன் பேச்சை கேட்டு கந்து வெட்டி கடனை வாங்கி இம்பட்டையும் வாங்கிட்டு போன பத்தியா, என் புத்திய செவிட்டாலே அடிக்கணும். இனிமே இந்த ஐடியா கொடுக்குறேன்னு ஏதாவது பண்ணீங்க அம்புட்டுதான், எல்லாம் நானே பாத்துக்கிறேன். நண்பா நில்லுடா, நண்பா நில்லு. என்ன நிமி இதெல்லாம்? நானே கடுப்புல இருக்கேன். என் நண்பன் கோச்சுக்கிட்டு போறான், எக்கேடு வேணா கெட்டு போகட்டும். நானே அவளுக்கு ஜெயிச்சிட்டாளுங்களேங்கிற கடுப்புல இருக்கேன். சே என்னதான் அவளுகளை தடுத்தாலும் தடையெல்லாம் உடைச்சிட்டு வந்துடுறாளுங்க. அவளுக்கு பக்கம் காத்து சாதகமா வீசிட்டு இருக்கு. வரட்டும், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அவளுக்கு மொத்தமா சேர்த்து ஆப்பு வைக்கிறேன். அவங்க பக்கம் காத்து சாதகமா வீசுதோ இல்லையோ, நம்ம பக்கம் கொஞ்சம் பாதகமா இல்ல வீசுது. சபா